ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான ரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் 14/11/2024 வியாழக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று ஒரு அற்புதமான நாயனாருடைய ஒரு சித்தருடைய குரு பூஜை நாள். 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்தை நமக்கு தந்த திருமூலருடைய குரு பூஜை நாள். அன்பும் சிவமும் இடன் நண்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது யாவரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அன்பே சிவம் என்று நாம் நடைமுறையிலே சொல்லிக்கொள்வோம். பெரியவர்கள் சொல்வார்கள் அன்பே சிவம். இந்த வார்த்தையை முதலிலே கொடுத்தவர் திருமூலர். அவர் ஒரு சிவ யோகியார். அன்பின் வெளிப்பாட்டாக ஒரு சமயம் அவர் தெருவிலே ஒரு பசு கூட்டத்தை பார்க்கின்றார். எல்லாம் வேதனையோடு சோகத்தோடு கண்ணீர் சிந்திய வண்ணம் இருக்கிறது. என்னவென்று எட்டி பார்க்கிறார். இந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து வந்த இடையன் இறந்து போய் கிடக்கிறான். அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த குழந்தையாக இருக்கின்ற பசுக்கள் எல்லாம் ஒரு குழந்தை பெற்றோரை இழந்து தவிப்பது போல கண்கலங்கி நிற்கிறது. அதற்கு மறைத்தது என்பது தெரியாது. இது அசைவில்லாமல் இருக்கிறானே. அப்பொழுது அதனுடைய ஏக்கத்தை, அந்த கவலையை, துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இந்த சிவவாக்கியருக்கு, சிவ யோகியருக்கு கிடைக்கிறது. இந்த சிவயோகியார் தான் பெற்ற அந்த அட்டமா சித்திகளில் ஒன்றாகிய கூடு விட்டு கூடுவாயில் தந்திரத்தின் மூலமாக தன்னுடைய உடம்பை ஒரு புறம் திரட்டிவிட்டு அந்த உடம்புக்குள்ளே தன்னுடைய ஆத்மாவை சேர்த்துக்கிறார். அந்த இடையன் திடீரென எழும்புகிறான். இந்த பசுக்கள் எல்லாம் சந்தோஷத்திலே ஆனந்தத்திலே இருக்கிறது. அப்பொழுது இந்த சிவயோகியருக்கும் ஆனந்தம் ஏற்பட்டுதான். பிறருடைய துன்பங்கள் தீர்க்கப்படுகின்ற பொழுதும் ஏற்படுகின்ற இந்த ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அந்த இடையனுக்கு பெயர் மூலன். அதனாலே தான் பிற்காலத்தில் இவர் திருமூலரானார். இவர் நந்தியம்பெருமாளத்திலே 28 ஆகமங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவர். அதனாலே பிற்காலத்திலே அவர் அமர்ந்திருந்தபடியே 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 3000 பாடல்கள் தந்திருக்கிறார். அவை திரு மந்திரமாக போற்றப்படுகின்றன. திருமுறைகள் 12க்குள்ளே 10வது திருமுறையாக போற்றப்படுவது இந்த திருமந்திரம். இது 9 தந்திரங்களை 9 பிரிவுகளாக இந்த 28 ஆகமங்களிலே கூறப்பட்ட விஷயங்களை எளிய தமிழிலே 9 பகுதிகளாக தந்திரங்களாக கொடுத்தவர் திருமூலர். அவருடைய குரு பூஜையிலே நாமும் அவரை
பிரார்த்திப்பதோடு அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக சொன்னார்கள். ஒரு நாட்டிலே மழை பெய்ய வேண்டுமாயிருந்தால் வேள்வி நட்புணல் வீண்புணலாவது நாலு மர்ச்சனை நல்லுறுப்பாதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மீளும் மற்றிவை முறைமையினாலே என்று சொல்வார். ஒவ்வொருவரும் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வதற்கு என்னுடைய காசு இல்லை, பணம் இல்லை என்பது தேவையில்லை. இலகுவான தர்மங்களை ஒவ்வொரு மனிதனும் செய்யலாம். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவினுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்று அழகாக சொன்னவர். சிலவில்லாத தர்மத்தை செய்ய சொன்னவர். நல்ல மனிதனுடைய வாழ்விலே வேண்டிய அனைத்தையும் அந்த பாடல்களுக்குள்ளே இந்த 3000 பாடல்கள், 4 வரியிலே 3000 பாடல்கள், அவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாடலோ 2 பாடலோ 3 பாடலோ கூட நாம் பாட வேண்டுமா இருந்தால் கூட 1000 ஆண்டுகள் வேண்டும். எனவே அந்த திருமந்திரத்தை நாம் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் எடுத்து பார்த்தால் வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இந்த 28 ஆகமங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை எளிய தமிழிலே கொடுத்திருப்பார் திருமூலர். அவருடைய குரு பூஜையிலே நாமும் பாடசாலைகள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களிலே இந்த குரு பூஜையை நடத்தி இறைவரையும் பெறுவதோடு திருமூலனாருடைய வாழ்க்கை வரலாறை மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர் செய்த அற்புதங்கள், சிறப்புகள், பெருமைகளையும் எல்லோரும் அறிகின்ற வகையிலே இந்த நிகழ்வுகளை கலந்து இறைவனை பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு அடைகிறேன். சுபம்.